அவனை தகன பலியாக பலி இடு என்றார். 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் கொஞ்சம் லேட் பண்ணா ஆண்டவர் அடிப்பாரா? இல்ல. ஆண்டவர் சொன்னாரா நீ எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போன்னு சொன்னாரா? இல்ல. நீ எடுத்த அழைச்சிட்டு போன்னு தான் சொன்னார். டைம் எல்லாம் சொல்லல. அப்ப ஆபிரகாம் டைம் கேட்டிருக்கலாம்ல. ஆனல் உள்ளவன் டிலே பண்ண மாட்டான். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அனல் உள்ளவன் தாமதிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு வார்த்தை வரும்போது ஏன் தயங்கி நிக்கிறோம்? நமக்கு தெரியுது நம்ம கிட்டதான் பேசுறாருன்னு. ஆனா நம்ம தயங்கி நிக்கிறோம். ஏன் தெரியுமா? நெருப்பு இல்ல. அனல் உள்ளவன் தாமதிக்க மாட்டான். கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம். இல்ல, ஈசாக்கு நல்லா தூங்கி எழும்பட்டும், அதுக்கப்புறம் மெதுவா அதிகாலையில எழுந்துன்னா ஆமே அவர் ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு? இந்த பிள்ளைகளை எழுப்புறது இருக்கு தெரியுமா? ஆமே. டிலே பண்ணல. நம்ம ஏன் நிறைய டிலே பண்றோம்? ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் போட்டு ஆண்டவரே, நம்ம பர்த்டே வருதுன்னு வைங்களேன், ஆண்டவரே இந்த பர்த்டேக்கு அப்புறம் அப்படி நவம்பர்ல ஆண்டவர் பேசுறாருன்னா இந்த டிசம்பர் முடிஞ்சதும், பிப்ரவரியில பேசினா ஈஸ்டர் முடிஞ்சதும் பார்த்துட்டே இருப்பார். ஒன்ன சிலுவையில் அரைஞ்சுதான். நாம நம்ம ஏன் டிலே பண்றோம்? அனலில் நெருப்பு இல்லை. நெருப்புடையவன், பரலோக அக்னியை உடையவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தாமதிக்க மாட்டான். எனக்கு எதுக்கு பரலோக அக்னி தேவை? அப்பா நீங்க சொல்றத நான் டிலே பண்ணக்கூடாது. ஆமென். பரலோக அக்கினி உடையவன் தாமதிக்க மாட்டான். ஆமென். 18வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம். ஆமென். நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணல, வேற செய்தி. ஆனா இதுதான் ஆண்டவர் இந்த பலிபீடத்துல வந்து நின்னதுமே ஆண்டவர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். எனவேதான் அதை பேசிட்டே இருக்கிறேன். சோதம் அழிக்க போறேன்னு சொன்னார்ல, சோதோமின் சோதனை, லோத்துக்கு வர சோதனை. அப்போ காலில் விழுந்து கெஞ்சினார்ல ஆபிரகாம். அதே போல இங்க கெஞ்ச வேண்டியதான இல்ல. அக்கினி உடையவன் எந்த பாதையிலும் பயணிக்க ஆயத்தமாயிருப்பான். அக்கினி உடையவன் எந்த பாதையிலும் பயணிக்க ஆயத்தமாயிருப்பான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்கினி, அப்படிப்பட்ட என் அப்பா இதுதான் ட்ராக் போட்டு இருக்கிறாரா? எஸ், நான் ரெடி. ஆமென். எனக்கு அந்த அக்கினி தேவை. எல்லாரும் அந்த அக்கினி நீங்க கேட்பீங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆனா சில உள்ளங்கள் அதை கேட்க துடிக்குது. ஆவியானவரை ஆவியில உணர்த்துகிறார். மோரியாவா வேண்டாம் ஆண்டவரே. லோத்தை போல, லோத்துன்னா அக்கினி இல்லாதவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கு சரி என்று தோன்றுகிற பாதையை தெரிந்தெடுத்து புறப்படுவான். அக்கினி உடையவன், கர்த்தர் நியமித்த பாதை. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எனக்கு அந்த அக்கினி வேணும். எனக்கு அந்த அக்கினி வேணும். எனக்கு அந்த அக்கினி தான் வேணும். எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் சோன். எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் சோன். அக்கினி வேணும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு அந்த அக்கினி தான் தேவை. அவன் புறப்படுகிறான் ஈசாக்கை மலைத்துக் கொண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3லே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு. எல்லாரும் இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. தேவன் தனக்கு குறித்த. எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. தேவன் எனக்கு குறித்த. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. தேவன் எனக்கு குறித்த. மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஆமென். அதுதான், அங்கதான் நான் டிராவல் பண்ணணும். அதை நோக்கி பயணிக்கணும். அதை நோக்கி பயணிக்கணும். அக்கினி உன்னை சரியாய் பயணிக்க வைக்கும். அக்கினி உன்னை சரியாய் பயணிக்க வைக்கும். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் கர்த்தரை கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஒரு சோதனைனாலே அதுக்கு பின்னாக சாத்தான் போய் கண்டிப்பா
கேட்டிருப்பான். யோபு கர்த்தர் சும்மாவா சோதித்தார்? சாத்தம் அங்க வேற காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அங்க வேற டீலிங் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. அக்கினி உடையவன் சோதனையை ஜெயிச்சுட்டே இருப்பான். அக்கினி உடையவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அக்கினி அது கர்த்தர் அணைய விட மாட்டார். யோபு அணைய விடலையே. அவர் சொன்னார்ல, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. 3 நாள். அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்குன்னு சொல்றார். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. 6வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. தன் கையிலே, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் கையிலே நெருப்பு. நெருப்ப ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில கொடுக்க கூடாது. நெருப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கலாம்? 2ல வெயிட் எது ஜாஸ்தி? நெருப்பா விறகா? விறகு. நெருப்பை ஹேண்டில், அவர் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில கொடுக்க மாட்டார். நீ நேச பிள்ளைதான், நீ நேச பிள்ளைதான், உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு தர மாட்டார். ஆமென். நெருப்பை தன் கையில். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒரு நாள் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆகிறான். ஆபிரகாமை போல ஈசாக்கும் பெர்சபாவுக்கு போறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறார். நீங்க விறக வாஞ்சிக்கிறீங்க, அந்த விறகு ஜாஸ்தி ஆகணும்னா நெருப்ப வாஞ்சிங்க. அப்பா எனக்கு கொடுங்கப்பா. நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னா தர மாட்டார். இந்த நெருப்பை யாரு கையில தெரியுமா கொடுப்பா? ஆமே, அவருடைய நியமித்த பாதையில ஒருத்தர் பயணிக்கணும் துடிக்கிறான் தெரியுமா? ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில இதை கொடுக்க மாட்டார். அணைச்சி போடுறவங்க கையில இதை கொடுக்க மாட்டார். இந்த வார்த்தையை வரும்போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பா, அப்பா அப்பா இந்த கையை தகுதி படுத்துங்க, அப்ப என் கையில நீங்க தரணும். கவனிங்க, வெறும் விறகு இருந்தா அது பாரம், நெருப்போடு இருந்தா அந்த பாரம் குறைஞ்சிட்டே இருக்கும். உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும், உன் துதிக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். நான் ஒரு 100 ஜெபம் பண்ணேன், எங்க விறகு போட 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 என்ன ஆகணும்? அந்த விறகு என்ன ஆயிட்டே இருக்கும் சொல்லுங்க? சாம்பல் ஆயிட்டே இருக்கும். அந்த தூபம் மேல போயிட்டே இருக்கும். இந்த அக்கினியில என் ஜெபத்தை போட போட இந்த தூபம் மேல போயிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? விறக ஈசாக்கு மேல வச்சுட்டு இருவரும் கூடி போனார்கள். கூடி போனார்கள்னா ஒருத்தர் கையில விறகு, இன்னொருத்தர் கையில நெருப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிற பாதையில கர்த்தர் நியமித்த ஆட்டுக்கடா இருக்கும். ஆமே, நெருப்பும் விறகும் சேர்ந்து பயணிக்கிற பாதையில க்ளோரி, கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். நெருப்பும் விறகும். அதனாலதான் ஆமென், தாவீது பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்கினி தேவை, இந்த அக்கினி தேவை. இருவரும் கூடி போனார்கள். ஆபிரகாம் தன் கையில, தன் கையில. அதனாலதான் நம்ம ரொம்ப கேட்டோம், ஈசாக்கு சின்ன நேசகுமாரன் ஆனாலும் சீக்கிரம் தரமாட்டார், சீக்கிரம் தரமாட்டார். நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ண போகிற நெருப்புங்கிறது அது ஒரு தலைமுறைய அழிக்கிறதுக்கான நெருப்பு அல்ல, அடுத்த தலைமுறைய. சிலர் கையில இந்த மேண்டில் கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலர் கையில, சிலர் கையில, சிலர் கையில. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமே ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில கையில இந்த ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு போவாங்க பாத்தீங்களா? அந்த அந்த அது அணையவே அணையாது. அவ்வளவு பிரிப்பரேஷன் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. சில டைம் மழை வர பெய்யும், அணையாது. நம்ம எல்லா இடத்துலயும் தீ வைப்போம்.
கேஸ் கொளுத்துவோம் இல்ல, ஆமா கேண்டில் கொளுத்துவோம். ஆனா சில தீபம் அப்படி கிடையாது, அது எரிஞ்சுட்டே இருக்கும், அது அணையாது. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனாகிரேஷன் டே அன்னைக்கு முக்கியமான விவிஐபிஸ் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் கொண்டு போவார், அது இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணுவாங்க, அப்படியே கொண்டு போவாங்க, இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அதுக்குண்டு வைக்கப்பட்ட இடத்துல அதை கொண்டு வைக்கும் போது அந்த தீபம் எரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் சிலர் அதில் யார் 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 அதில் செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒலிம்பிக் வின்னர்ஸ். ஒரு வின்னர் மட்டும் இல்ல, பல தடவை இவங்க முயற்சி பண்ணி நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கிறவங்க. ஆமே, கர்த்தர் உங்க கையில, சிலர் கையில இன்னைக்கு அந்த அக்கினியை கொடுக்க விரும்புகிறார். அது உங்களோடு முடிவதற்கல்ல, இன்னொரு 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 தலைமுறை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதை நீங்க பிரசங்கமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கினியா இருக்கும். என்னுடைய ஆவியில நான் இதை உணர்ந்து சொல்லுகிறேன். சிலர் கையிலே அந்த நெருப்பை, சிலர் கையில் அந்த நெருப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலர் கையில் அந்த நெருப்பை சிலர்கிட்ட கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். ஈசாக்கை விறக வைப்பார், உன்னை ஜெபிக்க பாரப்படுத்துவார், விறக வைப்பார், விறக தூக்கி தலையில வைப்பார், நிறைய பாரப்படுத்துவார். நெருப்பை இப்ப தர மாட்டார், நெருப்பை இப்ப தர மாட்டார். இப்ப ஆபிரகாம் கையில நெருப்பு, ஈசாக்கு கையில விறகு. ஹல்லேலூயா. ஈசாக்கு உன் கையில நெருப்பு வேணுமா? ஆமா. எத்தனை ஈசாக்குகள் இருக்கீங்க என் கையில நெருப்பு வேணும்னு? ஆமே. நியமித்த பாதையிலே பயணி, இந்த விறகோட அந்த பலிபீடத்துல ஒன்னவை. ஆபிரகாம் கையில் இருக்கிற நெருப்பு ஈசாக்கு கையில வரணும்னா, ஈசாக்கே நீ உன்னை பலிபீடத்துல வை, இந்த நாளிலே தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று யார் யார் பலிபீடத்துல வைக்கிறீங்களோ அவங்க கையில ஆபிரகாம் கிட்ட கொடுத்த நெருப்பை